பண்றான், ஒரு மூட்டை நிறைய ₹1 காசு, ஒரு ₹1,00,000 அளவு இருக்க அந்த ₹1 காயினை முதுகு மேல வச்சுக்கிட்டு தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு தெரு தெருவா சுத்துறான். அவனுடைய அன்றாட காரியங்கள் எல்லாத்துக்குமே அந்த மூட்டைய தலை மேலயும் முதுகு மேலயும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு லிட்ரலா அப்படியே நரகமா ஃபீல் ஆகுது. அவ்வளவு கஷ்டமா அந்த மூட்டையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல தான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இவன் இந்த மூட்டை காசை வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படிங்கறத பார்த்து அந்த மூட்டைகளை ₹1,00,000 மதிப்பிலான காசை அவன் வச்சிருக்கான். இவரு ஒரு ₹1000 கரன்சிய நோட்ஸை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த சில்லறையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. ஓகேவா? இப்போ இவன் அதே ₹1,00,000 காசை தான் வச்சிருக்கான். ஆனா அந்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாக்கெட்ல போட்டுட்டு கேஷுவலா அவனோட வேலையை பாக்குறான். அவனோட டே டு டே லைஃப் அவன் லீட் பண்றான். முன்ன தூக்கி வச்சுட்டு இருந்த பாரம் இப்ப அவனுக்கு இல்ல. ஓகேவா? இததான் நம்மளுக்கு இந்த இறை வழிபாடு, இந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் நம்ம பாடுறது, இந்த ஜீவன் முக்தர்கள் எல்லாம் நம்ம வணங்குறது, நமக்கு தோணும்ல, மனுஷன் எதுக்கு கும்பிடணும், அவரும் மனுஷன் நம்மளும் மனுஷன், நம்மள மாதிரி பிறந்தாங்க வளர்ந்து அவங்களும் சிவபதம் அடைஞ்சாங்க, அவ்வளவுதானே. நோ, நாட் லைக் தட். இந்த ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம்ல, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், நிறைய பேரை நம்ம சொல்றோம்ல, இவங்க எல்லாரும் நம்ம ஜீவன் முக்தர்கள்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த லூப் இருக்குல்ல, பொறந்தா இறக்கணும், இறந்தப்புறம் பிறக்கணும், இதே போகுது இல்ல, இந்த லூப்ப உடைச்சவங்க அவங்க. இந்த பர்த் ரீபர்த் டெத் இந்த சைக்கிள பிரேக் பண்ணவங்க அவங்க. அதனாலதான் அவங்கள ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம். அதனாலதான் சித்தர்களோட ஜீவ சமாதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட தலைப்பகுதிக்கு கரெக்டா வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட ஜீவ சமாதி வழிபாடு பண்றோம் நம்ம. ஏன்னா நம்ம அவங்கள இறுக பிடிச்சுக்கிட்டா நம்மளோட வினை குறையாது. நம்மளோட விதிய மாத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். த வே நீங்க அத வந்து எப்படி அண்டர்கான் பண்றீங்க, அந்த பெயின் இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க டிட்டாச் ஆகலாம். அந்த மூட்டை நிறைய காசும் ₹1,00,000 தான், அந்த கரன்சி நோட்டும் ₹1,00,000 தான். ஆனா அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மூட்டையை தூக்குறப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஆனா அந்த கரன்சியை தூக்குறப்போ உங்களுக்கு அவ்வளவு பெயின் தெரியல. அதே வினை அளவு தான், ஆனா பெயின் தெரியல. உங்களோட அனுபவம் ஸ்மூத் ஆயிடுச்சுல்ல. அந்த அனுபவ மாறுற தன்மையத்தான் நம்ம படிக்கிற தேவ